நம்ம அரிசியில தான் பொங்கல் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனா, நான் வந்து இன்னைக்கு சாதத்திலே வந்து பொங்கல் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது முந்தின நாள் சாதம். இது வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு. எங்க மாமியார் கஞ்சி போட சொன்னாங்க. எனக்கு வந்து கஞ்சிக்கு பதிலா பொங்கலே பெட்டர்ன்னு தோணுச்சு. எனக்கு கஞ்சியும் பிடிக்காது, பொங்கலும் பிடிக்காது. சரி எதுக்கு இத வந்து வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் ட்ரை பண்ணிருவோம்னு சொல்லிட்டு ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கிட்டேன். பாசிப்பருப்பு வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி இது வந்து குழஞ்ச ரைஸ் தான். ஸோ அதுக்கு ஏத்த மாரி தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டேன். ஏன்னா இது குழஞ்ச சோறு அப்படிங்கிறதுனால இது கூட வந்து மிளகும் ஜீரகமும் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன், உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கு வந்து பொங்கல் வந்து செய்ய தெரியாது, இது மாமியார் தான் செய்வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணேன். சரி எதுக்கு வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு 4 to 5 விசில் வந்து வச்சுட்டேன். அண்ட் இதுக்கு வந்து காம்பினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். ஸோ தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அதுக்கேற்ற தாளிப்பும் வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வந்து நெய் தான் வந்து மெயின் இன்கிரீடியன்ட்ஸே. நான் இன்னைக்கு வந்து விகேஏ அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல உள்ள கீ தான் வந்து யூஸ் பண்ணேன். இதுக்கு வந்து கவ் கீ. ஆல்ரெடி வந்து ஒன் டைம் நான் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சாஃப்ட்டாவும் அந்த ஸ்மூத்தாவும் இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, பொங்கல் மேல கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா, நெய் ஆட் பண்ணிட்டு, கருவேப்பில வந்து ஆட் பண்ணி, இதில கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏதோ போட்டடிச்சு பண்ணியாச்சு. ஆக்சுவலி வந்து இது எனக்கு வந்து நானே சாப்பிட்டு எப்படிடா டேஸ்ட் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட குடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னேன். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நான் பச்சரிசியில பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனா நான் அதுக்கு பிறகு தான் சொன்னேன் சாதத்துல பண்ணேன் அப்படின்னு. நல்லா இருக்கு அப்படின்னு கிரெடிட் குடுத்தாங்க. அப்பதான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு இருந்தது. கண்டிப்பா உங்க வீட்ல லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ரிஷஸ் ஸ்டஃப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.